அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ தேவி பாகவதம். இந்த புராணத்தை இதற்கு முன்னாடி யார் கேட்டால் என்ன பலன் அடைந்தார்கள் அப்படின்றது கேள்விக்கு ஜனமேஜயன் என்கின்ற மன்னன் கேட்டான். இவன் யார் அப்படின்னா பரீட்சித்து மகாராஜனுடைய பிள்ளை. இந்த பரீட்சித்து மன்னனை தக்ஷகன் என்கின்ற பாம்பு தீண்டி அவன் இறந்து போகிறான். அவனுடைய மரணமானது இயற்கை மரணமாக இல்லாமல் துர்மரணமாக ஆயிட்டதுனால அவனுடைய ஆத்மா சாந்தி அடையாமல் அங்கும் இங்குமாக ஒளிவு கொண்டிருக்கும். ஆக துர்மரணம் அடைந்த யார் துர்மரணம் அடைந்தார்களோ அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையணுமா, அவருடைய பிள்ளைகள் அதற்குரிய பரிகாரங்களை செய்யணும். இல்லைன்னா அந்த ஆத்மா சாந்தி அடையாது. அதன் பொருட்டு இப்போ இங்கே துர்மரணம் சம்பவிச்சிருக்கு. அப்போ இந்த துர்மரணத்தினால் சம்பவிச்சனால தன்னுடைய தகப்பனார் எங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்கிறார். அவர் ஆத்மசாந்தி அடையணும்னா அதுக்குரிய பரிகாரத்தை செய்தாகணும் அப்படின்னு வியாசரை கூப்பிடுறார் ஜனமேஜயன். வியாசரும் வருகிறார். அவரிடத்தில் கேட்குறார், சுவாமி, நான் என்ன பரிகாரத்தை செய்து எதன் மூலமாக இதை நான் போக்கிக்கிறது? என்னுடைய தந்தையார் ஆத்மசாந்தி அடையணும், அதுக்கு வழி சொல்லுங்கன்னா. அப்போ ஸ்ரீ தேவி பாகவதம்னு அம்பாளுடைய புராணத்தை நவாக யஜ்ஞம், அதாவது 9 நாட்களுமாக நீ நவாவரண பூஜை, அம்பாளுடைய விதிப்படி, அம்பாளுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு பூஜை விதிப்படிலாம் இருக்குது. அந்த விதிமுறைகளின்படியே நவவர்ண பூஜையெல்லாம் செய்து அதற்கு இடையிடையே இந்த தேவி பாகவத புராணத்தை 9 நாள் நீ கேட்டு பிறகு கடைசி நாட்களில் எல்லாருக்குமே வந்திருக்கிற இந்த கதையை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் நீ தான தர்மங்கள்லாம் செய்யணும். அப்படிலாம் செய்தால் உங்களுடைய தந்தையார் ஆத்மசாந்தி அடைவார்னு சொன்னதுனால அப்படியே நடத்தி கொடுங்க, அது நீங்களே பக்கத்தில் இருந்து எனக்கு நடத்தி கொடுங்கண்ணா. அதன்படியே வியாசரும் அது பக்கத்துலேருந்து சிறப்பாக நடத்தி கொடுத்தார். 9 நாட்கள் மிக விமரிசையாகவும் செய்தான், ரொம்ப அன்போடு செய்தான். அதனால் அம்பாள் ரொம்ப சந்தோஷப்பட்டதுனால இந்த சந்தோஷத்தினால அம்பாள் அந்த பரீட்சித்து மன்னனே புத் என்கின்ற ஒரு நரகம் ஒன்று இருக்குது. அந்த நரகத்தை தாண்டினா தான் ஆத்மசாந்தி அடைய முடியும். அந்த நரகத்தை தாண்டி விட்டு அவன் ஆத்மசாந்தி அடைய முடியாது செய்தான் அம்பாள். அங்கே ஆத்மசாந்தி அடைந்த அந்த பரீட்சித்து மன்னன் தன்னுடைய பிள்ளையின் முன்னாடி தோன்றியப்பா, உன்னால் நான் இன்னைக்கு ஆத்மசாந்தி அடைஞ்சிருக்கேன், ரொம்ப சந்தோஷம்டாப்பா, பேரும் புகழோடு நீ நீண்ட காலம் வாழணும், உனக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு வாழ்த்து கூறி அனுப்பி அவர் மறைஞ்சு போனார். ஆக இந்த சரித்திரத்தை ஜனமேஜயன் என்பவன் கேட்டான் என்பதாக இந்த புராணம் தேவி பாகவதம் ஆரம்பிக்கிறது. இப்படி துவங்குகின்ற இந்த ஸ்ரீ தேவி பாகவதத்தில் இனி வழி வழியாக பலவிதமான கதைகள் சொல்லப்பட்டு வருகிறது. எந்தெந்த கதைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்த்தோம்னா இதில் கண்ணனுக்காக நடந்த ஒரு கதை ஒன்று இருக்கும். யாதவ குலத்தில் போஜர்கள் என்கின்ற ஒரு வம்சம் ஒன்று இருக்குது. அந்த வம்சத்தில் இருந்தவர்கள் அவர்களும் அந்த துவாரகையில் தான் வாழ்ந்தார்கள். அதில் சத்ராஜித் என்கின்ற ஒருத்தன் இருந்தான். இவன் சூரிய தேவனை வழிபடக்கூடியவன். சூரிய பகவானை வழிபட்டு இருக்கிற அவனிடத்துல சூரிய பகவானும் ரொம்ப பிரியத்தோடு நடந்து கொண்டார். ஒரு முறை இந்த சத்ராஜித்து சூரிய பகவான் என்ன பண்ணார், தன்னுடைய சூரிய லோகத்தை காட்டுறதுக்காக அவனை அழைச்சிட்டு போனார். அப்படி அழைச்சிட்டு போய் தன்னுடைய லோகத்தை எல்லாம் காட்டி முடிச்சோம். அங்கேருந்து அவனை திருப்பி கொண்டு வந்து கீழே பூமியில் விடும் பொழுது அவனிடத்துல செமந்தகமணி என்கின்ற ஒரு மணியை ஒன்று கொடுத்தார். இப்போ இதை கையில் வச்சுக்கோ, மிக உயர்ந்ததான அந்த மணி, இந்த மணி உன் வீட்டில் இருந்ததுனாக்கா செல்வங்கள் நாளுக்கு நாள் பெருகி கொண்டே இருக்கும், தங்கம் உன் வீட்டில் குழித்து கொண்டே இருக்கும், அதனால் நீ மிகப்பெரிய செல்வந்தனாயிடுவே அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பினேன். இதை உன்னுடைய வீட்டு பூஜை அறையில் பத்திரமா எடுத்து வையணும். இவனும் தன்னுடைய வீட்டு பூஜை அறையில் வச்சா நாளுக்கு நாள் அது தங்கத்தை கொட்டி கொடுத்தது. அவனிடத்துல செல்வங்கள் சேர்ந்துக்கிட்டே வந்தது. இது அந்த துவாரகை ஆண்டு கொண்டிருந்த கிருஷ்ணனிடத்தில் கூட அவ்வளவு செல்வங்கள் இல்லாதபடி இவனிடத்துல செல்வங்கள் உயர்ந்து கொண்டே போச்சு. உடனே துவாரகை இருக்கக்கூடிய சுற்று வட்டாரத்தில் இருக்க மக்கள் அத்தனை பேருமே கிருஷ்ணனை விட அதிகமாக செல்வம் படைத்தவன் இந்த சத்ராஜித்து தான் அப்படின்னு மக்கள் அவர்களாகவே பேச ஆரம்பித்தார்கள். இந்த பேச்சு அதிகமாக பரவி ஒரு விதத்தில் கிருஷ்ணனை காட்டிலும் அதிகப்படியான செல்வந்தன் இந்த சத்ராஜித்து தான் அப்படின்னு மக்களே அவர்களே தீர்மானம் செய்துட்டார்கள். இது ஒரு காலத்தில் இப்படியே இந்த பூஜை முறையிலேயே இந்த செமந்தகமணி இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு காலத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த சத்ராஜித்தினுடைய தம்பி, அவனுடைய சகோதரனாக இருக்கக்கூடியவன், அவன் பிரேச்சனஜித்துன்னு பேர். இந்த பிரேச்சனஜித்து என்ன பண்ணுறான், ஒரு முறை இந்த செமந்தகமணியை தங்கத்தினாலான ஒரு செயின் ஒன்று பண்ணி அந்த செயினில் இந்த செமந்தகமணியை போட்டுவிட்டு தன்னுடைய ஒரு காட்டுக்கு போகிறான் வேட்டையாடுறதுக்காக. தன்னுடைய ஆடம்பர பொருளாக அதை நினச்சிட்டானே தவிர மிக உயர்ந்ததான பொருள்னு அவன் நினைக்கல. பூஜை அறையில் வச்சுருன்னு சொன்னார் அவர் சூரியதேவன். ஆனால் பூஜை அறையில் இருந்ததை இவன் ஒரு தங்க ஸ்டைன் பண்ணி அதில் இதை மாட்டிக்கிட்டு ஆடம்பர பொருளாக போட்டு கழுத்தில் மாட்டிக்கிட்டு காட்டுக்கு வேட்டைக்கு போனான். பெறுவதெல்லாம்